அதிகாலையில் உம் கிருபையை கேட்க பண்ணும் நாள் முழுதும் நான் நடக்க பாதையை காட்டும். அதிகாலையில் உம் கிருபையை கேட்க பண்ணும் நாள் முழுதும் நான் நடக்க பாதையை காட்டும். ஆத்துமாவை நான் உயர்த்துகிறேன், உம்மிடத்தில் நான் உயர்த்துகிறேன். ஆத்துமாவை நான் உயர்த்துகிறேன், உம்மிடத்தில் நான் உயர்த்துகிறேன். ஏசையா நீரே தேவன், ஏசையா உம்மை நம்பியுள்ளேன். ஏசையா நீரே தேவன், ஏசையா உம்மை நம்பியுள்ளேன். கைகளை உமக்கு நேராக விரிக்கின்றேன், ஒரு வறண்ட நிலம் போல் உமக்காய் தவிக்கின்றேன். கைகளை உமக்கு நேராக விரிக்கின்றேன், ஒரு வறண்ட நிலம் போல் உமக்காய் தவிக்கின்றேன். உம்முகம் காணாமல் சோர்ந்து போவேன், உம் குரல் கேளாமல் துவண்டு போவேன். உம்முகம் காணாமல் சோர்ந்து போவேன், உம் குரல் கேளாமல் துவண்டு போவேன். ஏசையா நீரே தேவன், ஏசையா உம்மை நம்பியுள்ளேன். ஏசையா நீரே தேவன், ஏசையா உம்மை நம்பியுள்ளேன். பூர்வ நாட்களை நினைத்து பார்க்கின்றேன், உம் செயல்களை எல்லாம் தியானித்து மகிழ்கின்றேன். பூர்வ நாட்களை நினைத்து பார்க்கின்றேன், உம் செயல்களை எல்லாம் தியானித்து மகிழ்கின்றேன். உம் கிருபையை நினைத்து துதிக்கின்றேன், உம் உண்மையை எண்ணி உயர்த்துகிறேன். உம் கிருபையை நினைத்து துதிக்கின்றேன், உம் உண்மையை எண்ணி உயர்த்துகிறேன். ஏசையா நீரே தேவன், ஏசையா உம்மை நம்பியுள்ளேன். ஏசையா நீரே தேவன், ஏசையா உம்மை நம்பியுள்ளேன். உமது விருப்பத்தை அனுதினம் நான் செய்திட
எனக்கு போதித்து நடத்தும் என் தெய்வமே, உமது விருப்பத்தை அனுதினம் நான் செய்திட எனக்கு போதித்து நடத்தும் என் தெய்வமே, செம்மையான வழிகளிலே நல்ல ஆவியா நடத்திடுமே, செம்மையான வழிகளிலே நல்ல ஆவியா நடத்திடுமே. ஏசையா நீரே தேவன், ஏசையா உம்மை நம்பியுள்ளே. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஏசையா நீரே தேவன், ஏசையா உம்மை நம்பியுள்ளே. ஏசையா உமது கைகளே அப்பா வாழ்க்கையில உம்முடைய கரத்தால் என்னை நடத்துகிற தெய்வமே, வறண்ட நிலம் போல் இருந்ததான என் வாழ்க்கையை இன்னைக்கு நீரூட்டாய் மாற்றி அநேக ஜனங்கள் இந்த நீரூட்டிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு போவதைப் போல நீர் மாற்றி இன்னைக்கு அநேகருக்கு பயன்படும் பாத்திரமாய் நீர் மாற்றி வைத்திருக்கிற உம்முடைய விலையேறப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி எத்தனை உள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை பாடி மகிமைப்படுத்துகிறதோ, அவரை பாடி உயர்த்துகிறதோ, அந்த ஆராதனையில் என் தேவன் அவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை நினைத்து பார்க்கும்போது ஆண்டவர் செய்த செயல்கள் எத்தனை அதிசயமானது. நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்தார் அல்லவா? ஏன் தெரியுமா? அவருடைய கிருபை பெரியது, அவருடைய உண்மை தலைமுறைக்கு மாறாதது. அப்பேற்பட்ட தேவத்தை ஆராதிக்கலாம். அவருடைய அளவில்லாத கிருபையை தந்து இதுவரையிலும் அவர் நம்மை நடத்தி வருகிறார். நீங்க நினைத்த காரியங்கள், நீங்கள் நினைக்காத காரியங்கள், பல காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்து அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தார். நீங்க போகிற பாதைகள் எல்லாம் உங்களை பாதுகாத்து, உங்களை பராமரித்து, உங்களை ஏந்தி, உங்களை சுமந்து, உங்களை தப்புவித்து, உங்களை நடத்தி வருவதற்கு என் தேவன் எத்தனை மேலானவராக இருந்து இதுவரையிலும் நடத்தி வந்தாரு. அப்பேற்பட்டதான தேவன் இன்னைக்கு இந்த ஆராதனை வேளையில உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிறார். இந்த வனாந்திரம் ஒரு கடுமையான கஷ்டத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியிலான அனுபவம். இந்த வனாந்திரத்தின் அனுபவத்தை பார்த்தாலே நமக்கு நினைவு வருவது ஆகார். இந்த வனாந்திரத்துல தன் பிள்ளை சாக போகிறதை என்று எண்ணி தூரத்திலே அழுது கொண்டு நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை சற்று வித்தியாசமானதுதான், சற்று கடினமான வாழ்க்கை தான். ஆனாலும் ஆகாரின் பிள்ளையை நினைவு கூர்ந்ததான தேவன் அந்த பிள்ளை இருந்த இடத்திலே நீரூட்டை உருவாக்கினது. அப்பேற்பட்டதான தேவன் வறண்டு போனதான உங்களுடைய வாழ்க்கையிலே நீரூட்டை உருவாக்கி அது அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லுகிற அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றி உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்த என் தேவன் அவர் போதுமானவராயிருக்கிறார்.